இளைஞர்கள் எல்லாம் இப்போ திமுக ஒரு அமைச்சரையா இளைஞர் இளைஞர்கள் திமுகவில் இருக்காங்கன்னா அதிக இளைஞர் இதை விட ஒரு பொய்யை வேற யாரும் சொல்ல முடியாது. இளைஞர்கள் பூரா தாவேகா பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் நிரூபித்துக் கொண்டு வருகிறோம். திமுகவில் இருக்கிற இன்றைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் 1000 ரூபாய் பேசி அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள். இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தளபதி விஜய்க்காக தன்னுயிரையும் தருவதற்கும் தயாராக இருக்கிற இளைஞர்கள். அதனால இளைஞர்கள் தாவேகாவில் தான் இருக்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்பு விஜய் தற்கூரி என சொல்லிடுறீங்க. அது சம்பந்தமா இப்போ அவரு சாட்டை துறமாறன்னு ஒரு விமர்சனம் பண்ணுவார் சார். அந்த மாதிரி அனாதைகளுக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை. ஐயா இப்போ குறிப்பா வந்து இப்போ வந்து திமுகவையும் பாஜக வந்து குற்றச்சாட்டு, அதிமுகவுக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கிறார். அதிமுக அதில் பாதாளம் நோக்கி போய் கொண்டிருக்கிற கட்சி. அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் சத்தமில்லாமல் தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். மாம்பாக்கம் கூட்டத்தில் கூட ஒரு தம்பி அதிமுக இணைந்து கொண்டார். ஆகவே மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களை எம்ஜிஆராக பார்க்கிற அதிமுக தொண்டர்கள் அலை அலையாய் அணி அணியாய் தாவேகாவுக்கு இணைந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அதிமுகவை காயப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்பட்ட முக்கியமான தலைவர்கள் நீங்க ஒருவர், செங்கோட்டையன் ஒருவர், இது மாதிரி அடையாளம் காணப்பட்ட தலைவர்கள் தற்போது தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு மற்ற தலைவர்கள் தாவேகா வர வாய்ப்பு இருக்கா? யாரோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா? தாவேகாவுக்கு அதிமுகவில் இருக்கிற பாதி பேர் வர போறாங்க. ஐயா இப்ப நீங்க பேச்சாளராக இருக்கிறீங்க, நீங்க எந்த சட்டமன்ற தொகுதியில நிக்கிறதா உங்களுடைய முடிவு இருக்கா? விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. கூடிய கூட்டத்தை பார்த்த பொழுது ஆற்காடுலயே நிக்கலாம் போல தோணுது. ஆமா, அறியாமையின் அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள். இளம் பெரியாருன்னு சொல்றாரு சார், இவர் அமைச்சரியா வேலை எவ்வளவு பெரிய கொடுமை பார்த்தீங்கன்னா. பெரியார்னா அவ்வளவு மலிவா போச்சு அவங்களுக்கு. பெரியார் ஒரே நேரத்தில் 8 பதவியை ராஜினாமா செய்தவர். இவர்கள் பதவிக்காகவே உயிர் வாழுகிற ஜென்மங்கள். பெரியாரை இழிவுபடுத்துற மாதிரி திமுக பேசுறாங்களா எப்படிங்க? ஆமா, இளம் பெரியார்னு உதயநிதியை சொன்னதன் மூலம் பெரியாரை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள்.